அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடையிலான சந்திப்பின் போதுதான் பேசப்பட்டது தொடர்பான தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். அதிமுகவிடம் பாஜகவிற்கு சுமார் 56 தொகுதிகளும் 3 அமைச்சர் பதவியும் கேட்டதாக சொல்லப்பட்டு இருக்கு. இதை அடுத்துதான் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்ததாகவும் சொல்லப்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருக்காரு. திருச்சியில 2 நாள் முகாமிட்ட போது அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி வரவில்லைன்னு சொல்லப்படுது. இதனால பாமக கூட்டணியை உறுதி செய்த பின்னர் தான் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக டெல்லிக்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றாரு. நேற்றிரவு அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையும் நடத்தியிருக்காரு. இந்த சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் MRK விஜயபாஸ்கரும் உடனும் இருந்திருக்காரு. அப்பதான் பாஜகவிற்கான தொகுதி பங்கீடு குறித்தும் பேசப்பட்டிருக்கு. அப்போது அமித்ஷா தரப்புல டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்காரு. டிடிவி தினகரனுக்கான தொகுதி பங்கீட்டை பாஜகவிடம் விட்டுவிடவும் தெரிவிச்சிருக்காரு. அமமுகவுக்கான தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்கி விடலான்னு பாஜக தரப்புல டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு செய்யப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே காலையில டெல்லிக்கு டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க பேச்சுகள் நடப்பதாகவும் எடப்பாடி சூசகமாகவும் கூறியிருக்காரு. இதே போல் மொத்தமாக பாஜகவிற்கு 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்னும் 3 அமைச்சர் பதவியை பாஜகவிற்கு அளிக்க வேண்டும்னு அமித்ஷா டிமாண்டும் வச்சிருக்காரு. ஆட்சியில பங்கு என்ற பேச்சிற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா விடாப்பிடியாக இருந்ததால கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விட்டு முடிவு எடுப்பதாக கூறி வந்திருக்காரு. அமித்ஷா டிமாண்ட் வைத்த போதே தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டார்கள்னு கூறியிருக்காரு. இறுதியாக ஜனவரி இறுதிக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் அமித்ஷா தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.